மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள்னு கத்துது. பிப்ரவரி 7ஆம் தேதி நான் ஒரு மாநாடு போடுறேன். யார் கூட்டம் பெருசா இருக்குன்னு பார்ப்போம். அணில் ஜங்கிள் என்றுதானே கூப்பிட வேண்டும், அங்கிள் என ஏன் கூப்பிடுகிறது என தாவேக தலைவர் விஜயை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிண்டல் அடித்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வந்த பிறகு அவர்களுக்கு ஆதரவாக வீட்டையும் போல சீமான் செயல்படுவதாக விஜய் ஆதரவாளர்கள் கொந்தளிக்கின்றனர். தனது மனதில் படுவதை வெளிப்படையாகவும் தைரியமாகவும் பேசுபவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். கட்சி தொடங்கிய பிறகு எந்த கட்சியுடனும் கூட்டணி சேர மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார். வரும் 2026 சட்டசபை தேர்தலிலும் இவரை கூட்டணியில் சேர்க்க பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தயாராக இருந்த போதும் தனித்தே போட்டியிடுவேன் என வெளிப்படையாக அறிவித்து பெரிய கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்து விட்டார். இவர் தனித்து போட்டியிடும் தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3000 ஓட்டுகளில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பெற்றுவிடுகிறார். ஒரு சில தொகுதிகளில் திமுக அதிமுக வேட்பாளருக்கு அடுத்த இடத்தையும் இந்த கட்சி வேட்பாளர்கள் பெற்று விடுகின்றனர். இதனால் பல நேரங்களில் வெற்றி பெற வேண்டிய பெரிய கட்சி வேட்பாளர் குறைந்த ஓட்டுகளில் வெற்றியை இழக்கும் சூழ்நிலை உருவாகி விடுகிறது. எந்த கட்சியையும் விட்டு வைக்காமல் சரமாரியாக திட்டி அனைத்து கட்சிகளையும் அதிர செய்து வருபவர். குறிப்பாக ஆளும் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை இவரை போல தைரியமாக பேசுபவர் யாரும் இல்லை என்கிற அளவிற்கு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்துக் கொண்டே செல்பவர். அதே சமயம் தாவேக கட்சி தலைவர் விஜயை பற்றி மட்டும் அதிகமாக நேரடி தாக்குதலில் ஈடுபடாமல் தம்பி விஜய் என்றே கூறி வந்தார். இதனால் ஒருவேளை விஜய் கட்சியுடன் சீமா தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்வார் என்றே பேசப்பட்டு வந்தது. முதல்வர் ஸ்டாலின் சகோதரர் மு.க. முத்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரிக்க சீமான் முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு நேரில் சென்று வந்தார். முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து விட்டு வந்த பிறகு நடிகர் விஜய் மீதான தனிப்பட்ட தாக்குதலை சீமான் கையில் எடுத்துள்ளார். தாவேக கட்சி பற்றிய தாக்குதலை சீமான் தொடங்கியுள்ளார். இதனால் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரிலேயே சீமான் தாவேக கட்சி தலைவர் விஜய் மீதான தனிநபர் தாக்குதலை தொடங்கியுள்ளார். இவர் திமுகவின் பி டீம் போல செயல்பட தொடங்கிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதை ஆமோதிப்பது போல சீமான் மதுரையில் அளித்துள்ள பேட்டி அமைந்துவிட்டது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மதுரையில் கடந்த 21ஆம் தேதி நடந்த தாவேக 2வது மாநில மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் மீது நேரடியாக தாக்கி பேசிய விஜய் என்ன அங்கிள், வாட் அங்கிள் என்றெல்லாம் வரிசையாக அங்கிள் என அழைத்து திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்றெல்லாம் பேசி திமுகவை வம்புக்கு இழுத்து விட்டார். இவருக்கு திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு விஜய்க்கு எதிராக போஸ்டர்களை ஒட்டி தங்கள் எதிர்ப்பை காட்டி வருகின்றனர். தமிழகத்தில் தன்னை அப்பா என மக்கள் அழைத்ததாக ஸ்டாலின் கூறியதை கிண்டலடிக்கும் வகையில் அங்கிள் என பேசியது வைரலாகிவிட்டது. இவரது கிண்டல் ஒரு சில கட்சி தலைவர்களின் எதிர்ப்புக்கு ஆளானாலும் முதல்வர் ஸ்டாலினை நேரடியாகவே கலாய்த்து அவரது இமேஜிற்கு பாதிப்பை விஜய் ஏற்படுத்திவிட்டதாகவே திமுகவினர் கொந்தளித்துக் கொண்டுள்ளனர். மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? இந்த நிலையில் மதுரையில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த சீமான் விஜயை அணில் என கிண்டலெடுத்து பேசியது அவரது கட்சியினரையும் ரசிகர்களையும் கொந்தளிக்க தொடங்கியுள்ளது. சீமான் அளித்துள்ள பேட்டியில் அணில் ஜங்கிள் ஜங்கிள் என்றுதானே கூப்பிட வேண்டும், அங்கிள் அங்கிள் என்றே ஏன் கூப்பிட வேண்டும் என கேலியாக கூறினார். அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள்னு கத்துது. அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள்னு கத்துது. இதனால் டென்ஷன் அடைந்த விஜய் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் சீமான் திமுகவிடம் விலை போய்விட்டார் என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி தேவையில்லை, தனித்துவமான கொள்கை கொண்டவன் என பறைசாற்றி கொண்ட சீமான் திமுக தலைவருக்கு ஆதரவாக பேசுவதாக நினைத்து விஜயை சீண்டி விட்டுள்ளார்.
இதற்கு காரணம் ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி குறிப்பிட்ட ஓட்டுகளை பெற்று வருகிறது. ஒருவேளை விஜய் தனித்து போட்டியிட முடிவெடுத்தால் சீமான் ஓட்டுகளை பிரிப்பதுடன் அதிமுக திமுக கூட்டணிக்கு அடுத்த இடத்தை பிடிப்பதோடு ஓட்டு சதவிகிதத்தில் 3வது இடத்தை பிடித்து சீமானை பின்னுக்கு தள்ளிவிடுவார். இதேபோல பாமக தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகளுக்கும் விஜய் தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் காணாமல் போய்விடும் சூழ்நிலை உள்ளது. எனவேதான் விஜய் மீதான தாக்குதலை இவர்கள் கையில் எடுத்துள்ளனர். இதன் மூலம் விஜயை கண்டு இவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டதாகவே கருத வேண்டும். வரும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் திருச்சியில் விஜய் கூட்டியதை விட அதிக கூட்டத்துடன் பொதுக்கூட்டம் நடத்துவேன் என சீமான் சவால் விட்டுள்ளார். பிப்ரவரி 7ஆம் தேதி நான் ஒரு மாநாடு போடுறேன். யார் கூட்டம் பெருசாக இருக்குன்னு பார்ப்போம். அன்னைக்கு மாநாடுங்கிறது இங்கே பாருங்க, மாநாடுங்கிறது எப்படி நடத்துங்கிறதுக்கு இந்திய பெருநிலத்துக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பேன். மாநாட்டில் ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணுங்கிறது ஒரு படிப்பினையை கொடுப்பான். மாநாடுனா என்னன்னு சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அது கொஞ்ச நாள் தானே இருக்கு. பிப்ரவரி திருச்சியில். அதற்கு முன்பாகவே மத்திய மண்டலமான திருச்சி அல்லது தஞ்சையில் கண்டிப்பாக தாவேக மாநில மாநாட்டை நடத்த போகிறோம். அப்போது கூடும் கூட்டத்தை விட சீமானால் கூட்டம் கூட்ட முடியுமா என்பதை முதலில் நிரூபிக்கட்டும். அதன் பிறகு விஜயை பற்றி சீமான் பேசட்டும். அதுவரை தேவையில்லாமல் எங்கள் தலைவரை விமர்சிப்பது நல்லதல்ல என்கின்றனர் நிர்வாகிகள். தாவேக கட்சியையும் கட்சி தலைவர் விஜயை பற்றியும் தாங்கள் நேரடியாக விமர்சிக்காமல் சீமான் உள்ளிட்டோர் மூலம் விமர்சிக்க வைத்து அரசியல் விளையாட்டை திமுக தொடங்கியுள்ளது. வரும் தேர்தலில் திமுக இதற்கான விலையை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இவரை கண்டு திமுக அஞ்சுகிறது. இவருக்கு கூடும் கூட்டம் ஆளும் கட்சிக்கு அதிர்வலையை கொடுத்துள்ளது என்கின்றனர் தாவேக கட்சியினர்.